அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனி கெடுத்தால் என்ன, குரு உங்களை காப்பாற்றுவார். இந்த 4 விஷயத்தில் இருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு வருடம் குரு பகவானால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது, எதிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றப் போகிறார், இதிலெல்லாம் காசு பணத்தையும் கௌரவத்தையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார், பார்த்து விடுவோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். இப்போ உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் மார்ச் 29க்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து பயிற்சி அடைந்து உங்களுடைய ஜென்ம ராசியான மீனத்திற்கு வந்துவிட்டார். சரிங்களா? இந்த வேளையில் 3ஆம் வீட்டில், அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போகிறார். மிதுனம் என்பது உங்களுடைய மீனத்திற்கு 4ஆம் வீடு, அர்த்தாஷ்டம வீடு, அதுவும் குறிப்பாக கேந்திர வீடுன்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 இது கேந்திர ஸ்தானங்கள். அதில் 4ஆம் வீடு மிக மிக முக்கியமான கேந்திர ஸ்தானம். ஏன்னா ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அசையும் அசையா அழிக்க முடியாத சொத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த 4ஆம் வீடு, சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த 4ஆம் வீடு. அதில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறப் போகுது முதல்ல பார்த்துருவோம். ஸோ குரு பகவான் இருக்கின்ற ஸ்தானத்தை விட பார்க்கின்ற ஸ்தானத்திற்கு பலனை அள்ளி கொடுப்பார். ஓகேங்களா? அப்போது முதல்ல குரு பார்வைக்குண்டான பலனை பார்த்து விடுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களை எதிலிருந்தெல்லாம் காப்பாற்ற போகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஜென்மத்தில், அதாவது உங்கள் ராசியில் சனிவான் இருக்கிறார். ஓகேங்களா? குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். உங்களை மீன ராசிக்கு துலாம் என்பது 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படின்றது இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, அவமானங்கள், பழிச்சொல் போன்றவையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த 8ஆம் வீடு. சில பேர்த்துக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு மனநிலையை கூட கொண்டு போய் செல்லும். ஸோ அதுதான் இந்த 8ஆம் வீடு. ஆனால் அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் இனிமேல் அந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு தேவையில்லை. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும், தலை போகிற அளவுக்கே பிரச்சனைகள் இருந்தாலும் அது தவிடு பொடியாகும். குறிப்பிட்டு மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், பழிச்சொல், பிரச்சனைகள் குறையும் கண்டிப்பாக. வேலையில் இருந்த இன்னல் போட்டி நீங்கும் கண்டிப்பாக. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மனவேதனை இனி இருக்காது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. வெளிநாடு யோகம், மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபம் கண்டிப்பாக கிடைக்க போது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியில் உங்களுடைய நட்சத்திராதி சனிவான் இருக்கிறார், வேலைக்கு காரக கிரகம். அதனால் வேலையும் கூடுதல் பொறுப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பார் இந்த சனி பகவான். குரு பகவான் அதற்கு வெற்றியும் ஆதரவையும் கொடுப்பார். ஸோ ஆக மொத்தம் 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால வம்பு வழக்கு பிரச்சனை தீருது, ஆயுள் தீர்க்கம் அடையுது, சொல்ல முடியாத உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக போகுது. ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வசியம் இப்படி ஏதேனும் மாய மந்திரங்களால் நீங்கள் கட்டுண்டிருந்தால், அதனால் நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால் அதிலிருந்து உங்களை தெய்வங்கள் காப்பாற்றும். ஸோ அது முறியடிக்கப்படக்கூடிய தருணம் இது. அடுத்து குருவனுடைய 7ஆம் பார்வை என்பது தனுசில் பதியுது. உங்களுடைய மீனத்திற்கு அது 10ஆம் வீடு. அந்த 10ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்த்துடுறார். இருந்தாலும் தனுசு ராசி குருபவனுக்குரிய வீடு. சரிங்களா? அப்போது 2ஆவதாக குரு உங்களுக்கு செய்யப்போகின்ற நன்மை, தொழில் ரீதியான பயம், தொழில் ரீதியான போட்டி, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன், இதை சரி பண்ணுவார். போட்ட முதலீடு லாபமாக மாற ஆரம்பிக்கும். பரம்பரை தொழில், பூர்வீக தொழில், இன்னொருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தொழிலை நீங்கள் டேக் ஓவர் பண்ணி நீங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது, வாழ்க்கை துணையோடு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது போன்றவையில் ஏற்படும். கர்மா முடியுங்க. ஆமாங்க, பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பீர்கள். ஸோ கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்து முடிக்கப்படும். அவங்களுக்கு ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு விசேஷம் போன்றவைகள் நடந்து முடியும். இதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ உங்களுக்கு உறவுகளால் ஒரு தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடையானது விலகும். ஓகேங்களா? அடுத்து 3ஆவதாக அந்த குருபனுடைய 9ஆம் பார்வை கும்ப ராசியில் பதிகிறது.
அந்த கும்ப ராசி என்பது மீனத்துக்கு 12ஆம் வீடு. இப்போது அந்த கும்பத்தில் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பெயர்ச்சி அடைஞ்சு வந்துடுறார். அப்போ ராகுவையும் குரு வாத்து விடுகிறார். அப்போ 12ல் ராகு இருந்து குரு பார்வை 12ஆம் வீட்டுக்கு பதிந்தால் அயன சயன போக யோகம் பெறுகிறீங்க. அதாவது வெளிநாடு யோகம், வீடு மாற்ற யோகம், பாகப்பிரிவினை ஏற்பட்டு சொத்து பங்கு கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கிறது, பார்ட்னர்ஷிப்பு பிரேக் ஆகி தனித்துவமாக நீங்களே சொந்தமாக தொழிலோ அல்லது உங்கள் ஷேரையோ நீங்கள் வாங்கிட்டு ஒதுங்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். குறிப்பிட்டு இந்த மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டை புதுப்பித்தல், ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். இதில் 4வதாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சொத்துக்கள் விஷயம். இந்த நாளில் அர்த்தாஷ்டம குருவான் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ண வைப்பார். வீட்டில் ஒரு நல்ல விசேஷத்தை நடத்தி கொடுப்பார். அதே போல் கார், வண்டி, வாகனம் ஏதாவது ஒன்று மாற்றுவதற்கு வாங்குவதற்கு யோகத்தை கொடுப்பார். வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வாங்குவதற்கு யோகத்தை கொடுப்பார். அல்லது கல்வி நிலைப்பாடுகளில் பட்டம் பெறுவீர்கள். அந்த பட்டம் பெறுறதுக்காக கௌரவம் அடைவீங்க. இது மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். ஸோ படிப்பில் ஜெயித்து காட்டுவீர்கள். படிப்பு ரீதியான ஒரு பட்டத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இது 4 விஷயத்திலும் குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையிலிருந்து அதில் இருந்தாலும் அதை காப்பாற்றி உங்களுக்கு நல்லது செய்யப்படுகிறார். இது யார் தடுத்தாலும் கெடுத்தாலும் இது நடந்தே தீரும். சரிங்களா? இந்த நன்மையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தங்க யோகத்தையும் கொடுக்கிறார். ஸோ இந்த வருடம் குரு பிரிச்சியால் தங்க நகை வாங்கக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. இதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிக்கு 4ஆம் வீட்டில் இந்த குரு அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வயிறு சம்மந்தமான, உணவு சம்மந்தமான விஷயத்தில் கவனம் தேவை. 1. 2வது, கோயில்களில் நடக்கக்கூடிய அன்னதானம் போன்ற விஷயத்தில் உங்களுடைய பணம் காசு கைகரியம் உதவியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல் குறிப்பிட்டு காது கேளாதவர்கள் அல்லது வாய் பேச முடியாதவர்களுக்கு உணவு தானம் போன்ற விஷயத்தை செய்யலாம். இது மிகச்சிறந்த வழிபாடு. அரச மர வழிபாடு, விநாயகரோடு இருக்கக்கூடிய அரச மரத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும். இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான